இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபார்மகாக்னசி பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்மகாக்னசி அப்படின்ற வேர்டு வந்து கிரேக் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேக் வேர்டை ரெண்டாக பிரிப்பாங்க, ஃபார்மகான் அண்ட் இக்னோசிஸ். ஃபார்மகான் அப்படின்னா ட்ரக், இக்னோசிஸ் மீன்ஸ் நாலேஜ். அப்போ ட்ரக்கை பற்றின நாலேஜை பற்றி படிக்கிறது தான் ஃபார்மகாக்னசி. என்ன ட்ரக் அப்படின்னா க்ரூட் ட்ரக்கை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஃபார்மகாக்னசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரூட் ட்ரக்ஸ் நமக்கு எங்கெங்கே இந்த அப்டைன் ஆகுதுன்னா பிளான்ட், மினரல்ஸ், அனிமல்ஸ். நம்ம ஃபார்மகாக்னசியில் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ட்ரக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ ட்ரக்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் பிளான்ட்ஸ் நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா என்டையர் பிளான்ட் எர்காட் கிடைக்கிது. பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்லேருந்து சென்னா லீவ்ஸ், நக்ஸ், வாமிகா, சீட்ஸ் இது எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸுடேஷன் ப்ராசஸ் மூலயமா கம் அண்ட் ரெசின்ஸ் நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் ட்ரக் அப்டைன்டு ஃப்ரம் அனிமல்ஸ். அனிமல்ஸ்லேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா என்டையர் அனிமல்ஸ்லேருந்து கேந்த்ரைட்ஸ் கிடைக்கும். கிளாண்டுலர் செக்ரீஷன்லேருந்து தைராய்டு அண்ட் இன்சுலின் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் மூலயமா லிவர் எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரக்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் மினரல்ஸ். மினரல்ஸ்லேருந்து நமக்கு என்னென்ன ட்ரக்ஸ் கிடைக்கிது அப்படின்னா ஷாக், கயோலின், டயட்டோமைட்ஸ் இந்த மூணுமே நமக்கு மினரல்ஸ்லேருந்து கிடைக்கிற ட்ரக்ஸ். நெக்ஸ்ட்டு அதர் சப்ஸ்டன்ஸ் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா காட்டன், சுகர், ஃப்ளேவரிங் ஏஜெண்ட் அண்ட் ஸ்வீட்டனிங் ஏஜெண்ட் இது எல்லாமே நமக்கு அதர் சப்ஸ்டன்ஸாக கிடைக்கிது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மகாக்னசி. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மகாக்னசியை நம்ம 3 பாயிண்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபார்மகாக்னசி அப்படின்ற டேர்மை இன்ட்ரோடக்ஷன் பண்ணது யார் அப்படின்னா சேட்லர். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ட்ரக்ஸை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது யார் அப்படின்னா கேலன். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெரைட்டி ஆஃப் மெடிசினல் பிளான்ஸை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா டயஸ்கோரைட்ஸ். எப்போ சொன்னார் அப்படின்னா 1st செஞ்சுரியில் சொன்னார். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் ஃபார்மகாக்னசி. மாடர்ன் ஃபார்மகாக்னசி பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஐசோலேஷன் ப்ராசஸ் பண்ணி நம்ம தேவையான கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் ஐசோலேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்கை ஐசோலேட் பண்ணி எடுத்தவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். என்ன ஆன்டிபயோட்டிக்னா பெனிசிலின் 1922. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற ட்ரக்கை வந்து ஐசோலேட் பண்ணி எடுத்திருப்பாங்க வாக்ஸ்மனும் 1944. தேங்க்யூ.